வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆனால் சிலரால் மட்டும்தான் வாழ்க்கையில் முழு வெற்றி அடைய முடியுது. இந்த சிலருக்கு மட்டுமே தெரிந்த வெற்றியின் ரகசியம் பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உருவானது தான் இந்த நிகழ்ச்சி சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் வழிகாட்டுவதற்கு யாருமே இல்லையே என்று ஆதங்கப்படக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டி இருக்கிறோம். சோர்வடைந்து இருப்பவர்களுக்கு உற்சாகம் தருவதற்கான பகுதிகளையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். துடிப்போடு இருக்கிறவங்க எதையாவது வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக வேகமாக மாறி வரக்கூடிய ஒரு நவீன காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் குடும்பம், வேலை, உறவினர்கள், நட்பு அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை நாம் சமாளிக்க வேண்டியிருக்குது. இது மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை நிதானமாக சமாளிப்பதற்கு நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய யோசனைகளை, ஆலோசனைகளை, சுலபமாக பின்பற்றக்கூடிய ஆலோசனைகளை இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்மால் முடியாதுன்னு நம்முடைய வளர்ச்சியை ஏங்க கம்மி பண்ணிக்கணும்? நமக்குள்ள நிறைய திறமைகள் ஒளிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரும். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்குன்னு நம்ம முழுமையாக நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் திரைப்படமாக எடுக்க போகிறாருன்னு நினச்சி பாருங்க. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த திரைப்படத்தில் நீங்கள் தான் கதாநாயகன் அல்லது நீங்கள் தான் கதாநாயகி. அந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போது அந்த திரைப்படத்தில் உங்களுடைய தோற்றம், உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு கற்பனை செய்து பாருங்க. இன்றைக்கு உங்களை பற்றி நீங்கள் நினச்சி வச்சிருக்கிற சுயசித்திரம்தான் ஒரு நாளைக்கு நிஜமாக போகுது அப்படிங்கிறத பூரணமாக நம்புங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. யாருமே ஒரே நாளில் முழுமையாக வெற்றி அடைய முடியாது. தினமும் நமக்குள்ளார ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்மை உயரத்துக்கு கொண்டு போகுது. உதாரணத்துக்கு காலையில் எழுந்து வாக் போகிறது, அலுவலகத்துக்கு நேரத்துக்கு போகிறது, கொடுத்த வேலையை கொடுத்த காலக்கெடுவுக்குள்ளார முடிக்கக்கூடிய பழக்கம், அளவாக சாப்பிட்டு உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கிறது. சிலர் எப்பயும் கோபமாக ஆத்திரமாக இருப்பாங்க, அவங்க சாந்தமாக இருக்க பழகிறது. இப்படி தினமும் நமக்குள்ளார ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம வெற்றி பாதையில் இட்டு செல்லும். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தினமும் பாருங்கள். உங்களுக்குள்ளார சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நம்மை பற்றி முதலில் புரிந்து கொள்வோம். நம்முடைய வெற்றி பாதையில் நாம் கடக்க வேண்டிய முதல் படி நம்மை பற்றி புரிந்து கொள்வது தான். இதை செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொறுத்த அளவுக்கு வெற்றி என்பதற்கு என்ன அர்த்தம் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கணும். சிலருக்கு வாழ்க்கையில் பணம், வசதி வாய்ப்பு இதுதான் வெற்றி அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் புகழ் கிடைத்தால்தான் தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக வெற்றி கிடைக்க போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலருக்கு பதவி, அதிகாரம் கிடைத்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சதா அவங்க நினைக்கிறாங்க. இந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நீங்கள் அடைந்தால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு வேணும். பொதுவாக எல்லாருக்குமே பணம், வசதி வாய்ப்பு, புகழ், அதிகாரம் வேணும்னு நினைப்போம். அந்த சமயத்தில் உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய அவசியம் வருது. அதாவது உங்களுடைய தேவைகளை வரிசைப்படுத்த வேண்டியிருக்கு. இருக்கிறதுலையே மிக முக்கியமான தேவை உங்களுடைய வாழ்க்கை என்ன, எது கிடைத்தால் உங்களை பொறுத்த அளவுக்கு முழுமையான வெற்றி கிடைத்ததாக நீங்கள் நினைப்பீர்கள்,
அதை வரிசைப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முதலில் தெளிவு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு கிடைத்தால் வெற்றி பாதையில் முதல் படியை கடந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். மனித மனம் குரங்கு போல ஒரு நிலையில் இருக்காது. நேற்று ஒன்று முக்கியமாக தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு வேற ஒன்று முக்கியமாக தெரியும். இந்த குழப்பம் இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இன்ட்ரோஸ்பெக்ஷன் அவசியம். நம்ம பற்றி முழுக்க புரிய வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் அடிப்படையில் எப்படிப்பட்ட ஆள், நமக்கு மிகவும் பிடித்தது எது, பிடிக்காதது எது, எது மகிழ்ச்சியை கொடுக்கும், எது துக்கத்தை கொடுக்கும், நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நாம் என்னெல்லாம் சாதிச்சா வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததா நமக்கு தோணும், இப்படிங்கிற கேள்விகளுக்கு நமக்கு தெளிவான பதில் இருக்கணுங்க. இப்படி யோசிக்கும்போது பொதுவாக முரண்பாடான யோசனைகள் வந்ததுன்னா அதை களையணும். உதாரணத்துக்கு சிலருக்கு மெட்டீரியல் லைஃப்பில் ஈடுபாடு இருக்காது, ஆசை இருக்காது. இவங்களுக்கு சமுதாய சேவையில் ஈடுபடணும்னு தோணும். நல்ல விஷயம்தான் சமுதாய சேவையில் ஈடுபடுறது. ஆனால் பல ஆண்டுகள் கழித்து தான் கூட படித்த நண்பர்களோடைய இவங்க கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி என் நண்பர்கள்லாம் இப்படி கம்பெனியில் போய் நிறைய சம்பாதிச்சு பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு ஆதங்கப்படுவாங்க. இது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடு. சமுதாய சேவை தான் நமக்கு வேணும், சமுதாய வளர்ச்சி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சதுக்கு அப்புறமா மெட்டீரியல் லைஃப்பில் மற்றவங்க உயர்ந்ததை பார்த்துட்டு நம்ம ஆதங்கப்படக்கூடாதுங்க. இது மாதிரியான முரண்பாடுகளை நம்ம தவிர்த்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். நாம் போகக்கூடிய இடத்தை பற்றி, இலக்கை பற்றி, நாம் அடைய வேண்டிய நிலையை பற்றி ஒரு தெளிவும் உறுதியும் கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் எது முக்கியத்துவம் அப்படிங்கிறதுல குழப்பம் வரும்போதெல்லாம் டைரியில் எழுதி வைக்கலாம். நமக்கு பதவி முக்கியமா, பணம் முக்கியமா, புகழ் முக்கியமா அப்படிங்கிறத டைரியில் குறிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எப்பெல்லாம் குழப்பம் வருதோ அதை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சிலருக்கு திடீர்னு கிரிக்கெட் விளையாட்டத்தில் ஆர்வம் வரும், சிலருக்கு மியூசிக்கில் ஆர்வம் வரும். கிரிக்கெட்லேயும் மியூசிக்லேயும் ஆர்வம் வர்றதுல தவறே இல்லை. அது பொழுதுபோக்குக்காக இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு தேவை, அதனால அது மியூசிக்காவோ கிரிக்கெட்டாவோ இருக்கலாம். ஆனால் அதுவே வாழ்க்கையாக சில பேர் தங்களுடைய நேரத்தை எல்லாம் அதில் செலவிடுறாங்க. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, அந்த துறையில் உங்களால் போய் பிரகாசிக்க முடியுமா? கிரிக்கெட்டில் ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியுமா? மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் ஆக முடியுமா? அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்து அது அப்படி இல்லாத பட்சத்தில் அதை பொழுதுபோக்காக மட்டும்தான் வச்சுக்கணும். நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை அப்படிங்கிற தெளிவு இருந்தால் மட்டும் போதாது, என்ன தேவையில்லை அப்படிங்கிறதுலையும் நமக்கு தெளிவு அவசியம். சிலரை பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு லட்சியத்தை பற்றி பேசுவாங்க, இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையில் வேற லட்சியமாக ஆகிடும். இப்படி நாளுக்கு நாள் லட்சியம் மாறிக்கொண்டே போச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு தெளிவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதனால எப்பெல்லாம் நமக்கு குழப்பம் இருக்கோ அப்போ நம்மளுடைய குடும்பத்தினர், நண்பர்கள், நம்மை பற்றி தெரிந்தவர்கள் இல்லது அந்த துறை சார்ந்த நிபுணர்களை நம்ம கலந்துக்கலாம். ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்க்கையில் 2 தடவை நடக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்று நம்முடைய மனத்திரையில், இன்னொன்று நிஜத்தில். இன்றைக்கு நம்முடைய ஆழ் மனதில் நாம் எந்த நிலையை அடையணும்னு நம்ம நினைக்கிறோமோ ஒரு நாளைக்கு அந்த நிலையை கண்டிப்பாக நம்ம அடைய போகிறோம். சரி, இன்றைக்கு நம்ம பற்றியும் நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் வெற்றின்னா உங்களை பொறுத்தளவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தில் தீவிரமான ஆசையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம்.